ராஜா சார் பாட்டை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு இசை ஞானம்லாம் கிடையாது. அவர் பெரிய ஞானி, எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்காரு. அந்த தினமும் அந்த சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கலாம் போல. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி ஃபஸ்ட்டு பாட்டில் காட்டுமல்லி சாங் வந்ததோ அதே மாதிரி அந்த உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. எல்லாம் உங்களை திட்டினாங்க வேறு. இப்போ பார்ட் 2ல் திட்டுவாங்களா? திட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். திட்டினா தான் எனக்கு நல்லது, நல்லா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். படத்தில் உங்களோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி சார் வந்திருக்கு? உங்கள் விஜய் சேதுபதி சார் கூட இருக்கட்டும், சூரி சார் கூட இருக்கட்டும். செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக சேது சாரோடையும் சூரியோடையும் நான் ட்ராவல் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். அதில் பெரிய போர்ஷன் இவரோட ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்க தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து காலைல கிளம்புனோம். காலைல கிளம்பி ஈவினிங் இங்கே வந்தோம். ஈவினிங் வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆடியோ இருந்துச்சு. என்ன ஒன்று மஞ்சு வாரியர் மேடம் பார்க்கல நாங்கள். தலைவன் வந்து ஸ்பீச் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. சூரிய ஸ்பீச்சு சூப்பராக இருந்துச்சு. வெற்றிமாறன் ஸ்பீச்சு சூப்பராக இருந்துச்சு. தலைவன் செம்ம அழகாக இருக்கார். எங்களுக்கு 20ஆம் தேதி தான் வேறு லெவலு. அப்புறம் வந்து பாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் வந்து இன்னொரு பார்க்கணுன்னு கேட்டோம், ஒன்ஸ் மோர் கேட்டால் மறுபடியும் எங்களுக்காக போட்டாங்க. அப்புறம் சாங்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே சென்னையில் செம்ம மழையாக இருக்குது. உள்ளார இளையராஜா சாங்கு. என்ன ஒன்று பொண்ணு தான் ஒன்றும் இல்லை எங்கள் கூட பக்கத்தில். வேறு லெவலில் வந்துருக்கும். விஜய் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இதுக்காக போராடுறாரு. அதனால் வந்து அதில் வந்து லவ் இருக்காது. அவர் வந்து எப்படி அந்த அவரோட வாழ்க்கையோட இதுதான் எப்படி சொல்கிறது, அவரோட முன்னாடி நடந்த அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இப்போ செகண்ட் பாட்டாக வரப்போகுது. அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து அவர் கல்யாணம் ஆகும். அதில் வந்து லவ் இருக்கும், எப்படி லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது சொல்லிட்டு அது இருக்கும். அதனால் இது கொஞ்சம் இன்னும் ஃபஸ்ட் பாட்டை விட இது செகண்ட் பாட்டு விஜய் சேதுபதி ரொம்ப அதிகமாக, விஜய் சேதுபதி ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படத்துக்காக. சூரி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு கன்னை எடுத்துகிட்டு வர்றாரு. அவரும் சூப்பராக இது பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரோட இது வந்து படத்தில் மட்டும் இல்லை, உண்மை இது ரியலாகவே அவங்களோட அன்பு 2 பேருக்கும் சூப்பராக இருக்குது. அவர் மாமான்றாரு, இவரும் மாமான்றாரு. 2 பேரும் ஜாலியாக ஒத்துமையாக இருக்காங்க, ஃபேன்ஸுக்காக ஒத்துமையாக இருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அவங்க வேறு படத்துலேயே 2 பேர் சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, ஆடியோ இருந்துச்சு. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம், பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் போட்டாங்க, இன்னும் நல்லா இருந்துச்சு. படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். ட்ரைலர் வெறித்தனமாக இருக்குது. அது படத்துக்காகவே வெயிட் பண்ணுறோம். ட்ரைலரே வெறித்தனமாக இருக்குது. இன்னும் மூவி பார்த்தா இன்னும் அதை விட பயங்கரமாக இருக்கும். எல்லாம் வந்து படத்தை பாருங்கள். 20ஆம் தேதி வெயிட்டிங். நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். ட்ரைலர் பார்த்தோம், ட்ரைலரே சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. ஆமாம், லவ் சீன் அதில் இருக்காது, இதில் லவ் சீன் இன்னும் அதிகமாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். பாட்டும் போட்டு காட்டினாங்க. பாட்டும் நல்லா இருக்குது. இப்போ ஒரு பாட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது, கேளுங்க. எனக்கு இளையராஜா சாங்னாலும் நல்லா பிடிக்கும். நல்லா தான் பண்ணியிருக்காரு. நீங்களும் பாருங்கள். 2 இதுக்கும் மெட்டு நல்லா இருக்குது. நல்லா பாருங்கள், நீங்களும் பாருங்கள். வெறித்தனமாக தலைவர் பீச்சு வேறு லெவலு. மக்கள் சில ரசிகர் பண்ணுறாங்களாம். எங்களை வந்து எங்கள் தலைவர் நிர்மல் பாபு தான் வந்துடுறோம். எங்களை நாங்கள் ஒரு 50 பேர் வந்துடுவோம் வேனில். வந்து தலைவர் பேச்சு கேட்டோம். வெறித்தனமாக இருந்து ஐ லவ் யூ அண்ணான்னு சொன்னதுக்கே மேலே கீழே இருந்து கிஸ் அனுப்புறாரு. மேலே ரொம்ப என்ஜாய் இருந்து, வெறித்தனமாக இருந்து, ரொம்ப ஹாப்பி. படம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். சாங்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ணனோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரு. லவ்வு சூப்பராக இருக்குது. எல்லாமே படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதான், நல்லாயிருக்கு. அண்ணன் படம் தாமே சூப்பர் தான். அதாவது ஆமாம், லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஃபிலிம் இருக்குது, எல்லாம் சண்டை எல்லாமே இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறதுனா கிமு முன்னாடி என்னென்ன பஞ்சாயத்து இருந்து சண்டை இருந்து அதெல்லாம் பேசுகிறாங்க. சூப்பராக என்ன எப்படி சொல்கிறது சொல்கிறேன். இல்லை, அவர் வந்து அப்போ வந்து பதுங்கி இருந்தார். புலி பதுங்கி இருந்தது. புலி இப்போ தான் பாயுது. நேரம் வந்து போச்சு புலிக்கு. இப்போ தான் பாயுது புலி. இப்போ அவங்க வெறித்தனமாக சூப்பராக இருக்கிறாங்க. அவங்க லவ் ஸ்டோரியே வேறு மாதிரி இருக்குது. ஐயோ ஓகே ஐயா, சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நல்ல பாட்டுங்க ஐயா. ஐயா, இப்போ கடைசியாக ஒரு லிரிக் வீடியோ ஒன்று போட்டாங்க. புரட்சிகரமாக ஒரு பாட்டு இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது ஐயா. ஆமாம் ஐயா, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஐயா, அவர் எப்பவுமே சிறப்பாக பண்ணுவார். இப்போது இன்னும் அழகாக நடிச்சிருக்காரு. ஆமாம் ஐயா, அந்த மாதிரி ஒரு காதல் அந்த மாதிரி அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த மனைவியோட இருந்துட்டு அப்புறம் அதனால் அவங்க எதனா அந்த மாதிரி ஒரு பாதிப்போடைய வலியோடைய சுமந்துட்டு இருக்கிறது தான் வாத்தியார்னு நினைக்கிறேன். இதில் எதனா கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா? ஐயா ஒரு சின்னதாக ஒரு 3 நாள் நடித்தேன் அவர் கூட. தோகரா, ஆமாம் தோகரா. வரீங்க விஜய் சேதுபதி சேதனை கூட தான் தோகரா நடிச்சிருக்கேன். ஆமாம் எப்படி ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி வந்து ஐயா அந்த அந்த செட்டும் அது அப்படியே லைவாக இருக்கும். அப்படி ஆமாம் 1960னா 60 மாதிரியே இருக்கும், 70னா 70 மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக இருந்தது. காட்சியும் அப்படி தான் இருக்குது, நடித்தவங்களும் அப்படி தான் நடிச்சிருக்காங்க. அழகாக இருந்தது ஐயா அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே. ஒரு டைம் ட்ராவலர் மாதிரி நம்ம இப்படி போயிட்டு வரலாம் அந்த வருஷத்துக்கு.